ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. இன்றைய நாளின் விவாதத்தை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்து விடலாம். தாவேகாவில் செங்கோட்டையன் முடிவின் பின்னணியில் யார்? MLA பதவியை ராஜினாமா செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். தாவேகா தலைவர் விஜயை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் நேரில் சந்தித்த செங்கோட்டையன். அரசியல் அனுபவமிக்க செங்கோட்டையன் இணைந்ததால் தாவேகாவினர் உற்சாகம். விஜய்க்கு எச்சரிக்கை விடுத்த திருமாவளவன். பாஜகவிடம் ஜாக்கிரதையாக இருக்குமாறு விஜயை எச்சரித்த திருமாவளவன். தாவேகா, விசிக என எல்லா கட்சிகளிலும் ஊடுருவி இருக்கிறார்கள் சங்கிகள் என தமிழிசை பேட்டி. கூட்டணி அழைப்பை ஏற்க மறுத்த திருமா தாவேகாவை பாதுகாக்க முயல்வது ஏன்? அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணையவிருக்கிறார் செங்கோட்டையன். அக்கட்சியினுடைய தலைவர் விஜயை நேரில் சந்திச்சு 2 மணி நேரம் பேசியிருக்கிறார். அடுத்தடுத்து அவருடைய சந்திப்புகள் அரசியலுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு இது பத்தின ராப் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஒட்டுமொத்த தமிழக அரசியல் நோக்கர்களும் கூர்ந்து கவனிக்கும் அரசியல்வாதியாக மாறியிருக்கிறார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவர்களில் ஒருவருமான செங்கோட்டையன். அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி தலைமைக்கு கெடு விதித்ததால் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது மிகுந்த மனவேதனை அளித்ததாக குறிப்பிட்ட செங்கோட்டையன் அடுத்ததாக என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி தமிழக அரசியல் களத்தில் விஸ்வரூபம் எடுத்தது. முன்னதாக OPS ஆதரவு அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் தனது MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் ஐக்கியமானார். இதே பாணியை பின்பற்றி தனது MLA பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையனின் அடுத்த சாய்ஸ் திமுகவா தாவேகாவா என்பது குறித்த விவாதங்கள் அரங்கேறி வந்தன. இந்த யூகங்களுக்கெல்லாம் பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கே சென்று விஜயை நேரில் சந்தித்து முற்றுப்புள்ளி வைத்தார் செங்கோட்டையன். இந்நிலையில் தாவேகாவில் இணையும் செங்கோட்டையனின் முடிவின் பின்னணியில் இருப்பது யார், அதில் உள்ள அரசியல் கணக்கு என்ன என்பதை அறிய விவாதத்தை முன்னெடுக்கிறது RDX. மனம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன செய்ய போகிறது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும். புரட்சி தலைவர் MGR அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் பின்னாடி நின்னதும் தமிழ்நாட்டுடைய அரியணை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. பொறுத்திருந்தான் பார்க்கலாம். இந்த விஜய் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான். நடக்கும் பாருங்க, நடக்கும். MGRல இருந்து விஜய்க்கு மாறி இருக்கிறார் செங்கோட்டையன். இதுல நமக்கு RDX இருக்கிற ஒரு முதல் பெருங்கேள்வி என்னங்கிறத பார்த்தலாம். தாவேகாவில் இணையும் நிலைக்கு தள்ளப்பட்டாரா செங்கோட்டையன்? எஸ் சார். இப்போ நீங்க தள்ளப்பட்டாரான்னு கேட்கும்போது அதுல ஒரு நிர்பந்தம் இருப்பது போன்ற ஒரு தொனி அதுல உருவாயிருது. தோள்களில் மாலைகள் மாறுவதல்ல திருமணம், இரு மனங்கள் இணைவதுதான் திருமணம்னு சொல்லுவாங்க. அடடா, எப்படி? அப்ப அதே போல தோள்களில் மாலைகள் மாற்றிக்கொள்வதற்குத்தான் சுபமுகூர்த்தம் தேவை. ஆனால் இரு மனங்கள் எப்போது இணைகிறதோ அப்பொழுதே அது சுபமுகூர்த்தம் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப செங்கோட்டையன் விஜயும் சந்திச்ச அந்த காட்சி இருக்கு பாருங்க, அது ஒரு அற்புதமான ஒரு காதல் காட்சியாக இருந்திருக்கு. அதை நம்ம பார்க்க கொடுத்து வைக்கல. அவங்க அந்த விசுவல்ஸ் அலோவ் பண்ணி இருந்திருக்கலாம். 2 பேரும் அவங்க சந்திச்சு அவங்க எப்படி பேசினாங்க. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு, அண்ணனும் நோக்கினாள் அண்ணனும் நோக்கினாள் அப்படி என்பது போல இருந்திருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, 2 மனங்களும் இணைகிற ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு. என்னன்னா, தாவேகாவில் ஒரு புதிய அதிமுகவை விஜய் பார்க்கிறார்.
தன்னில் ஒரு புதிய எம்ஜிஆரை விஜய் பார்க்கிறார். செங்கோட்டையன் அதே போலதான். தாவேகாவில் ஒரு புதிய அதிமுகவை செங்கோட்டையன் பார்க்கிறார். விஜயில் ஒரு புதிய எம்ஜிஆரை செங்கோட்டையன் பார்க்கிறார். அப்ப இந்த இரு மனங்கள் இணைகிற இந்த புள்ளி இருக்கு பாருங்க, அது ஒரு அற்புதமான விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சேர்த்துக்குங்க, தாவேக்கால ஒரு அதிமுகவையும் செங்கோட்டையன் பார்க்கிறாரா? நீங்க அப்படி இருக்கும்போது தாவேகாவில் இணையும் நிலைக்கு தள்ளப்பட்டாரா என்கிற கேள்வி எனக்கு என்னை திடுக்கல. அந்த கேள்விக்கான நோக்கம் வந்து ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிற செங்கோட்டையன் ஒரு பெரிய புரட்சியை பண்றாரு. அதிமுக ஒருங்கிணைக்கணுங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கெடு விதிக்கிறாரு. அது சரியா நடக்கல. ஒரு தான் எடுத்த ஒரு முதல் முயற்சி, இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையன் வந்து அதிர்ந்து பேசாத நபர், புரட்சி பேச மாட்டாரு, சவால் விட மாட்டாரு. இந்த மாதிரியான மீடியாக்களுக்கு பரபரப்பு தலைப்புச் செய்தி கொடுக்கறதுக்கான எந்த வடிவத்துக்குள்ளேயுமே சிக்காத ஒரு நபர் செங்கோட்டையன். 50 வருஷம் அதிமுகல ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்திருக்கார். அவர் திடீர்னு வந்து ஒரு புரட்சி குரல் எழுப்புகிற போது அதுல ஏதாவது பிளானிங் இருக்கும், அவர்கிட்ட திட்டம் இருக்கும், டெல்லியில் ஏதாவது சொல்லி அமைச்சிருப்பாங்க, இன்னும் உறுதியா ஏதாவது நடக்கும்னு அவரும் நம்பினாரு, நம்மளும் நம்பணும். அந்த ஸ்டேச்சர்ல இருந்து பார்க்கிற போது அவருடைய முயற்சி நடைபெறாமல் போய் இப்ப தாவேகாவுக்கு போயிட்டாராங்கிற டோன்ல எடுத்துப்பட்ட கேள்வி. இல்ல, இப்ப நீங்க புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இப்ப கூட புரட்சி தமிழர்னெல்லாம் இருக்கிறாங்க. நீங்க அந்த வரிசையில இவர் புரட்சி பண்ணிட்டாருன்னு நீங்க சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, அவருடைய 50 ஆண்டு கால இயல்பிலிருந்து அவர் மாறி இருக்கிறாருங்கிறது அது ஒரு புரட்சியா நீங்க சொல்றீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அது ஒரு புரட்டுன்றாரு அவர். நம்ம வந்து இப்படி 50 ஆண்டு கால நிலையிலிருந்து மாறியதை ஒரு புரட்சி நம்ம சொல்றோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி இது ஒரு புரட்டு என்று சொல்கிறார். அதனாலதான் இவர் கெடு விதித்த போது அதை ஏற்கவில்லை, கட்சியினுடைய பதவியை அவர் பறித்தார். அதன் பிறகு வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்த பொறுப்பிலிருந்து அவரை நீக்கி வந்து கட்சியிலிருந்து அவர் வெளியேற்றி விட்டார் என்பது அவருடைய பதில். இதுதான், இது ஒரு புரட்டு, இது ஒரு புரட்சி அல்ல என்பது அவருடைய. இல்லை, எனக்கு செங்கோட்டையன் உண்மையிலே அந்த அதிமுகவுக்கு சவால் விட்ட, அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு கோரிக்கை வச்ச அந்த எபிசோட்ல செங்கோட்டையனுக்கு என்ன சார் கிடைச்சது, என்ன லாபம்னு சொல்லுங்களேன். ஆமா, இப்போ நீங்க இந்த விஷயம் இருக்குல்ல, இது ஒரு அரசியல் பொம்மலாட்டம். என்னுடைய பார்வையில் நான் இது ஒரு அரசியல் பொம்மலாட்டம் தான் நான் பார்க்கிறேன். இந்த சூத்திர கயிறுகளை இயக்குகிற சூத்திரதாரி யார் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு பாருங்க. சூத்திர கயிறுகள். ஆமா, அந்த சூத்திர கயிறுகளை இயக்கி கொண்டிருக்கிற சூத்திரதாரி யாருன்னு நீங்க அவ்வளவு எளிதாக நீங்க கண்டுபிடித்து முடியாது. ஊகங்களை வேண்டுமானால் நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்க செங்கோட்டையனை பற்றி தமிழிசைட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னங்க, செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய போறாராமே, இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு மேற்கு மண்டலத்துல வாக்கு வங்கி சரிய போகுமாதுன்னு அவங்க வந்து சிரிச்சிட்டாங்க. ஏங்க, அதுக்குள்ள வாக்கு வங்கி சரிகிறதுக்கெல்லாம் போயிட்டீங்க. நாங்க ஏற்கனவே செங்கோட்டையை கைப்பற்றி விட்டோம், அடுத்து ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்ற போகிறோம். செங்கோட்டை எங்க போறார் வர்றாருன்னு பார்த்துட்டு இருக்கிறதா எங்களுடைய வேலை. அது எங்களுக்கு, அது அவர் எங்க போனா என்னங்கன்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமான பதில டிஸ்ஓன் பண்றாங்க. தமிழிசை வந்து செங்கோட்டையன் என்ன பண்றாங்க, டிஸ்ஓன் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். இருக்கலாம். ஆனா அதற்கு அந்த குரல்ல தெரிஞ்ச அலட்சியம் இருக்குல்ல, அது வந்து வெறுமனே அப்படி மட்டும் நமக்கு தோன்றவில்லை. அப்போ இவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தார், என்னை பாஜக தான் அழைத்து பேசியது, அதனாலதான் நான் போய் அவங்களை சந்திச்சேன், ஒருங்கிணைப்பு முயற்சிகளை மேற்கொண்டேன்னு அவர் சொன்னார். ஆனா அப்படிப்பட்ட செங்கோட்டையனை பாஜக இன்னைக்கு டிஸ்ஓன் பண்ணிட்டாங்க என்றால் அதனுடைய பொருள் என்ன? அப்போ அவரை பாஜக அவரை கைவிட்டுச்சு நீங்க நம்புறீங்களா? அதுதான், இது வந்து முதல் கேள்வி. அப்போ டிஸ்ஓன் பண்றாங்களே அப்படின்னு, அப்போ இதனுடைய மறைவில் வேறு ஏதேனும் நோக்கங்கள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது இவர்கிட்ட திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய போறாரேன்னு சொன்னோன்னே அவர் சொல்ற பதில், தாவேகாவுக்குள் சங்கிகள் ஊடுருவுகிறார்கள், விஜய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். செங்கோட்டையனை சங்கிக்கிறாரா? அதுல ஒரு கிரிப்டிக்கான விஷயம் இருக்கு. என்னன்னா, செங்கோட்டையனை பாஜக இயக்குவது வெறுமனே அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, அதை பலவீனப்படுத்துவதன் மூலமாக தாங்கள் விரும்பிய ஒரு ஆளை தாவேகாவிற்குள் நுழைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை சொல்றார். இது வந்து முதல் தமிழிசையுடைய பேச்சு, இது வந்து திருமாவளவன். இந்த பேச்சுகள்ல இருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, இது போல நம்ம வந்து யூகிக்கிறோம். அப்போ இப்ப செங்கோட்டையன் வந்து உண்மையிலேயே அன்று நீங்க அந்த பர்டிகுலர் எபிசோட்ல ஒருங்கிணைப்பு முயற்சி என்று மேற்கொண்டாரே என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே அன்றைக்கே அவருக்கு இப்படிப்பட்ட நோக்கங்கள் இருந்தனவாங்கிற சந்தேகம் நமக்கு வந்துரும்ல. அப்படி வந்திருந்தானே. தாவேகா ஒரு 50 வருஷமா கட்சியில் இருக்கிறாரு, பலமுறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா கூடலாம் நல்ல பழக்கம் இருக்கிற ஒரு நபர். எப்படி யாரோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டுட்டு அந்த என்டையர் ஒருங்கிணைப்பு எபிசோடை எப்படி பண்ணாரு, ஏன் அது ஸ்பாயில் ஆச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல சார். இப்போ நம்ம அவருடைய கடந்து வந்த பாதையை பார்த்துட்டு நம்ம அதை பேசணும்னா பொருத்தமா இருக்கும். செங்கோட்டையன் கடந்து வந்த பாதை, இந்த கிராபிக்ஸ் கார்டு கடைசியா பட்டினப்பாக்கத்தில் முடிப்பீங்கல்ல. அவர் வந்து ஜனவரி 9, 1948
ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் பிறந்தவர். 1972 அதிமுக தொடங்கப்பட்ட போதே அதில் உறுப்பினராக இணைந்தார். 1975 கோவை பொதுக்குழு மாநாட்டை நடத்தி எம்ஜிஆரின் பாராட்டை பெற்றார். 1977 சத்தியமங்கலம் தொகுதியில் வென்று முதல் முறையாக சட்டப்பேரவையில் நுழைந்தார். 1980 முதல் தொடர்ச்சியாக 9 தேர்தல்களில் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டவர் செங்கோட்டையன். அடுத்த கார்டு. 1996 தேர்தலில் மட்டும் தோல்வியடைந்த செங்கோட்டையன் 1989 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா அணியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 1991-96 ஜெயலலிதாவின் முதல் அமைச்சரவையில் போக்குவரத்து துறை வனத்துறை அமைச்சராக பதவி. இந்த காலகட்டத்தில் தான் அந்த வாச்சாத்தி பிரச்சனை வந்து இவர் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த வாச்சாத்தி பிரச்சனை அவர் வனத்துறை நடுவுல மாத்தினாங்க. வாச்சாத்தி நடந்ததுக்கு போது அவர் அமைச்சரானு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து பழங்குடியின பெண்கள் மீது நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான ஒரு அரச பயங்கரவாதம். அந்த அரச பயங்கரவாதத்தை அவர் நியாயப்படுத்தி பேசினார் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் கூட அதுல உண்டு. அந்த கார்டை தொடர்ந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களா சார்? 2011-2012 விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், வருவாய்த்துறை ஆகிய துறைகளின் அமைச்சராக செயல்பட்டார். 2016-2021 எடப்பாடி பழனிசாமியின் அமைச்சரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அடுத்த கார்டு. அதிமுக சார்பில் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானவர் கே.ஏ. செங்கோட்டையன். அதிகபட்சமாக 8 முறை ஒரே தொகுதி கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். செப்டம்பர் 6, 2025 அதிமுக ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள கட்சி தலைமைக்கு கெடு விதித்ததால் கட்சி பொறுப்புகள் பறிப்பு. அடுத்த கார்டு. அக்டோபர் 30, 2025 கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டதாக கூறி கட்சியிலிருந்து நீக்கம். நவம்பர் 26, 2025 காலை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் செங்கோட்டையன். அதே நவம்பர் 26, 2025 இன்றைய நாள் பிற்பகலில் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் விஜயுடன் நேரில் சந்திப்பு. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவை பார்வையில் செங்கோட்டையனுடைய ஒரு அரசியல் பயணத்தை வந்து 53 ஆண்டு கால பயணத்தை வந்து நம்ம இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். 72 கட்சியில் இணைஞ்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு 2025 விஜய் கட்சியில் அவர் இணைகிறார் என்பதுதான். அப்போ இந்த 53 ஆண்டு கால வரலாற்றில் அவர் கற்றதும் பெற்றதும் ஏராளமாக இருக்கும் ஒரு மிக நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு அரசியல்வாதி. அது மட்டுமல்ல, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றோருக்கு அந்த பயண திட்டங்களை வகுக்கக்கூடியவராக அவர்தான் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்ல, அதிமுகவிற்குள் எடப்பாடி பழனிசாமியை கைபிடித்து கட்சிக்குள் அழைத்து வந்தவரே செங்கோட்டையன் என்று சொல்லப்படுவதும் உண்டு. செங்கோட்டையன் வந்து சேலத்திற்கு போகும் பொழுது எடப்பாடி பழனிசாமி இவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து நிற்பார் என்றும், இவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவராக இருந்தார் என்றும் சொல்லப்படுவதுண்டு. இவரது வீட்டு வாசலில் அவர் ஒரு மாவட்ட செயலாளராகவோ ஒரு கிளை செயலாளராகவோ காத்திருந்த காலங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் நிலைமை தலைகீழாக மாறி அவர் முதலமைச்சராகிவிட்டார். அவரை வருகை எதிர்பார்த்து இவர் காத்திருக்கக்கூடிய ஒரு தலைகீழ் திருப்பம் ஒன்று ஏற்பட்டது. அப்போ இந்த 53 ஆண்டு கால நீண்ட நெடிய பயணத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய வருகையே செங்கோட்டையனுடைய நிலையை வந்து நாம் வந்து கீழிறக்கி விட்டது அல்லது புரட்டி போட்டு விட்டதுன்னு தானே நம்ம அதை பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு போகிறோம் 2025 இந்த நவம்பர் 26க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது அங்கு கூவத்தூரில் வைத்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அப்படி தேர்வு செய்யப்பட்டாரோ அப்பொழுதே செங்கோட்டையனுடைய நிலை கீழிறங்கி விட்டதுன்னு தானே பொருள். நம்ம அப்படிதான் இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு முதலமைச்சர் பதவிக்கு தகுதியான நபர் செங்கோட்டையன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியில் மூத்தவருங்கிற அடிப்படையிலையும் அனுபவத்தின் அடிப்படையிலையும் செங்கோட்டையனுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. ஆனால் சசிகலா ஃபேமிலி ஏதோ ஒரு காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமியை சூஸ் பண்ணுறாங்க. அப்போதும் கூட பெரிய எதிர்ப்பு எதையும் செங்கோட்டையன் காட்டலை. அந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் இருந்தார், எலெக்ஷனை சந்திச்சார். கிட்டத்தட்ட எனக்கு என்னால் திரும்ப ஜீரணிக்கவே முடியாத ஒன்று, செங்கோட்டையன் மாதிரியான ஒரு ஆளுமைக்கு இருக்கிற இவ்வளோ பெரிய வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த குறைந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலன்னு வைங்களேன். இந்த ஒருங்கிணைப்பை பற்றி அவர் பேசவே இல்லைன்னா கோபிச்செட்டிப்பாளையம் சீட் கொடுத்துருப்பாங்க. அவர் எப்படியும் அவர் ஜெயிச்சிருவார். இது எந்த வகையில் இப்போ தாவைக்காவுக்கு போயே ஆக வேண்டிய சூழலுக்கு செங்கோட்டையன் தள்ளப்பட்டாருங்கிறதா எனக்கு இருக்கிற கேள்வி. இல்லை, இப்போ நடுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கோட்டையனுடைய அந்த செல்வாக்கு குறைய தொடங்கி விட்டது என்று ஒரு புறமும், மறுபுறம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரது ஆதரவாளர்களை பல்வேறு பொறுப்புகளில் இருந்து நீக்கி தன்னுடைய ஆதரவாளர்களை போட தொடங்கி விட்டார்.
அவருடைய சிறகுகள் வெட்டப்பட்டு விட்டன. அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்குமான ஃபிளாஷ் பாயிண்ட் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. சார், நீங்க ஒரு மண்டலத்துக்கு பொறுப்பாளராக இருக்கலாம், மாவட்ட செயலாளராக இருக்கலாம், முன்னாள் அமைச்சராக இருக்கலாம். ஆனால் காட்சிகள் மாறுகிற போது உங்களுக்கான தொகுதி இருக்கும்ல சார். இப்போ கோவிச்செட்டிப்பாளையத்தை கொடுக்க மாட்டேன் எடப்பாடி சொல்ல மாட்டார்ல. ஸோ அந்த இடத்துக்குலாம் இன்னும் போகல. அதாவது அதிமுகவில் செங்கோட்டையனுடைய இருப்புக்கே ஆபத்து அப்படின்னு நீங்கள் சொல்லலைல்ல? இல்லை, அப்படி சொல்லலை. அப்படி இருக்கிற போது யார் சொல்லி யாருடைய அழுத்தத்தால் இந்த கட்சி ஒருங்கிணைப்பு எபிசோட நடத்தினாருங்கிறது மட்டும்தான் எனக்கு புரியவிடலை. இப்போ அது ரெண்டாவது கேள்வி. அந்த கேள்வியை பார்த்துட்டு நம்ம வரலாம். ஆர்டிஎக்ஸ் எழுந்திருக்கிற இரண்டாவது பெரும் கேள்வி, செங்கோட்டையனின் முடிவுக்கு பின்னணியில் வேறு யாரேனும் இருக்கின்றனரா? அதுதான் அந்த கேள்வி. நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? சார், இதுல இன்னைக்கு செங்கோட்டையனை தாண்டி இதுல பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், தாவேகாவை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மனோஜ் பாண்டியன் திமுகவில் போய் இணைஞ்ச பிறகு எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, அதிமுகவிலிருந்து கிளம்பி திமுகவுக்கு தான் வருவாங்க. இன்னும் ஒரு படி மேலே போனால், அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போகிற அதிமுக தலைவர்கள் திமுகவில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, நல்ல மூத்த தலைவர்களாக இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கிற போது அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு ஒருத்தர் போனாலே, எடப்பாடி பழனிசாமியின் வார்த்தையில் சொல்ல 8 பேர் எட்டப்பனாக மாதிரி அமைச்சர்களாக இருக்கிறார்கள், ரத்தன கம்பளம் விரிப்பாங்க அவங்களுக்கு. அப்படி இருக்கிற போது செங்கோட்டையன் ஏன் திமுகவை சூஸ் பண்ணலைங்கிற கேள்விக்கு தான், உண்மையிலேயே திமுகவை சூஸ் பண்ணுறதன் மூலமா அதிமுகவை வீக்கன் பண்ண முடியாது. நீங்கள் தாவேகாவை சூஸ் பண்ணுறதன் மூலமாக தான் அதிமுக வீக்கன் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே இன்னொரு பெரிய காரணம் என்ன வாய்ப்பு இருக்குன்னா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க ஒரு மூவர் அணி இருக்காங்க. இந்த மூவர் அணிக்கு அதிமுகவை எடப்பாடிகிட்ட இருந்து மீட்கணும், அல்லது எடப்பாடியை அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து மாற்றணும். இது ஒன்று தான் அவங்களுடைய குறிக்கோள் இருக்கிற போது, இந்த 3 பேரும் திடீர்னு ஒன்றா இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போறாருங்கிற செய்தியை பார்க்கிற போது, அடுத்து ஓபிஎஸ் கட்சி ஆரம்பித்த பிறகு ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் 3 பேருமே தாவேகாவில் ஐக்கியமாகலாம். நீங்கள் முதல்ல போய் பாருங்க தாவேகா கட்சி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, கூட்டணி சேரலாமா அப்படின்னு முதல்ல செங்கோட்டையனை அமுச்சு விட்டுருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லை, இப்படி இது ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஊகம். இது இந்த ஊகங்களுக்கு பெருமளவிற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நமக்கு தோன்றுகிறது. ஏன்னா இது வெளிப்படையான நிகழ்வுகளுடைய அடிப்படையில் இப்படிதான் ஒருவர் முடிவுக்கு வர முடியும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு எஜமானர் இருக்கிறாரு, அந்த எஜமானரினுடைய குரலை இந்த 3 பேர் பேசுறாங்கன்னு நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது? அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற செயல் திட்டம் தொடர்ந்து பாஜகவிற்கு இருக்கிறது என்று விசிக தலைவர் திருமாவளவன் மாஸ்டர் பிளான் இருக்குன்னு சொல்லி விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டுகிறார். அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற செயல் திட்டம் பாஜகவிற்கு இருக்கிறது. சார், அதிமுக பலவீனப்படுத்துறதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கு சார். அந்த கட்சியை பலமாக்குறதும் பலவீனமாக்குறதும் அவருடைய கையில இருக்கு. அது எப்படி இன்னொரு நபர் செய்ய முடியும்? இல்ல, இப்போ நம்ம இது நீ வேற ஒரு அரசியல் கேள்விக்குள்ள போறீங்க. அது அவருடைய தலைமை தொடர்பான கேள்வி, அவருடைய தலைமை பண்பு தொடர்பான கேள்வி. நாம இப்ப அது விவாதிப்போம். ஆனா நான் என்ன சொல்றேன், அதிமுக என்கிற கட்சியை பலவீனப்படுத்த விரும்புகிற பாஜக செங்கோட்டையனை அழைத்து பேசி நீங்க ஒருங்கிணைப்பு முயற்சியை மேற்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுதே எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது அவர்களுக்கு உறுதியாக தெரியும். அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது உறுதியாக தெரிந்ததன் பிறகும் கூட ஒரு அம்பை அவர்கள் ஏவுகிறார்கள். அதன் பிறகு அவர் வெளியில வர்றார், இன்னொரு கட்சியில போய் சேர்றார். இது அதிமுகவை ஏதோ ஒரு வகையில கண்டிப்பாக நிச்சயமாக பலவீனப்படுத்தும். பெருவீத அளவில் இல்லை என்றாலும் கூட இது பெர்செப்ஷன் லெவல்ல ஒரு கட்சியிலிருந்து அடுத்தடுத்து போறாங்க, அவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை என்கிற அந்த தோற்றம் அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பலவீனமான தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ பாஜகவினுடைய செயல் திட்டம் நிறைவேறிடுச்சுன்னு நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லை நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல, இப்ப விஜயை வளர்க்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு என்ன சார் இருக்கு? இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இப்போ மூன்றாவதா இந்த சூத்திர கயிறினுடைய சூத்திரதாரி யார் அப்படின்ற கேள்விக்கு அதிமுகவும் தாவேகாவும் இணையவே கூடாதுங்க. அதிமுகவும் தாவேகாவும் இணைந்து விடவே கூடாது. அப்படி இணைய விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக செங்கோட்டையன் உள்ளே அனுப்பப்பட்டிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அதிமுக தாவேகா கூட்டு என்பது பொட்டன்சியலி ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடக்கூடிய கூட்டாக இருக்கக்கூடும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய சூழல். இல்ல, நீங்க ரஹ்மான் சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதிமுக தாவேகா ஒருவேளை கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா பாஜக வழக்கம் போல திரும்ப 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும். அதனால அதிமுக மேல சவாரி பண்ணணும், அதுக்கு அதிமுக வேணும். ஆனா அது தாவேகாவோட இணைஞ்சிடக்கூடாதுன்னா அமித்ஷா அவசரமா
பிப்ரவரியிலே சேர்த்துட்டாரோ? இல்ல, நம்ம இப்ப பெயர்களை நான் சொல்ல விரும்பவில்லை. அது என்ன வைல்டு கெஸ் தான் அது. ஆனா மாட்டி உள்ளாங்க. நான் என்ன சொல்றேன், அப்போ இப்ப செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போனதன் பிறகு செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போயிருக்காருன்னு சொல்றீங்களா, அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க? அதான் நான் சொல்றேன். இப்போ அனுப்பி வைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதிமுக தாவேகா கூட்டு நிகழ விடாமல் தடுப்பது கூட ஒரு நோக்கமா இருக்கலாம்ல. இவன் இந்த பாசிபிலிட்டியே இல்ல. ஏன்னா இப்ப செங்கோட்டையன் அங்க போனதன் பிறகு இவங்க ரெண்டு பேரும், ஏன்னா ஏற்கனவே அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர், இது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இது தொடர்பாக இந்த இரு கட்சிகளுடைய நிலைப்பாடும் எதிரெதிர் துருவத்தில். யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா தாவேகால இருந்து செங்கோட்டையன் பேச வராருன்னு வைங்க, அந்த காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுதான் நான் சொன்னேன், இந்த 50 ஆண்டு கால நீண்ட அரசியல் வரலாற்றில் அவர் கற்றதும் பெற்றதும் ஏராளமாக இருக்கும். அப்போ இது அவர் முதல்ல சீர்தூக்கி பார்த்திருப்பார். அப்போ செங்கோட்டையன் உறுதியாக என்ன நம்புறாருன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தாவேகா கூட்டணி என்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே போய் நம்ம போனாலும் கூட அதற்கான வாய்ப்பை உருவாக்கி விட்டுவிடக்கூடாது என்று அவர் உறுதியாக இருக்கக்கூடும். அவர் தன்னுடைய மாஸ்டர்ஸ் வாய்ஸில் தான் இதை பேசுகிறார் என்று சொன்னால், அப்படி அவங்களுடைய எஜமானர்களுடைய நோக்கமும் அதுவாக இருக்கக்கூடும். நாம சந்தேகிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதானே. செங்கோட்டையன் அதிமுக தலைவர்கள்ல பாஜக ஆதரவு மனநிலை தான் இருக்கார். தொடர்ச்சியாக அதிமுக தலைவர்கள்ல பாஜக எதிர்ப்பு பேசுகிற தலைவர்கள் பட்டியலில் செங்கோட்டையன் இல்லைங்கிறதும் நீங்க சொல்ற விஷயத்துக்கு முக்கியமான ஒன்றா இருக்கு. திருமாவளவன் அவருடைய பேட்டி ஒன்று இருக்கிறத பார்த்தலாம். திருமாவளவன் வீடியோ ப்ளீஸ். திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர். அவருக்கு ஒரு நெடிய அனுபவம் உள்ளது. அவர் வெளியேறும் நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும். தனிப்பட்ட முறையிலே தன்னிச்சையாக திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருந்தால் அதிலே நாம் எந்த கருத்தையும் சொல்வதற்கில்லை. ஆனால் இதன் பின்னணியில் பாஜக, RSS ஆகிய அமைப்புகளின் கைகளும் நீண்டிருக்குமா என்கிற கேள்வியும் எழுகிறது. ஏற்கனவே அவர் பாஜகவினர் தான் என்னை டெல்லிக்கு அழைத்தார்கள் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கூறியிருக்கிறார். இல்லை, இது நீங்கள் சொன்ன சந்தேகத்தை திருமாவளவனும் எழுப்புறாரு. திருமாவளவனுக்கு பொதுவாக அவருடைய அரசியல் கணிப்புகளில் பெரும்பாலும் அது பொய்த்து போவதில்லை. நான் தொடர்ச்சியாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறதுங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பழிவாங்குவதற்கு, தன்னுடைய அரசியல் பயணத்தை செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு, தாவேக்கா மாதிரியான ஒரு இளமையான கட்சியோட அவருடைய அனுபவம் சேருகிற போது அதுக்கு ஒரு மேஜிக் நடக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு ரீசன் இருக்குன்னு திரும்ப சொல்றாரு இல்லையா? ஆமா, இப்போ நீங்க இளைஞர்களால் வேகமாக நடக்க முடியும், ஆனால் மூத்தவர்களுக்கு தான் பாதை தெரியும் என்று சொல்வார்கள். தாவேக்கா ஒரு இளைஞர் போல அது வேகமாக நடக்கக்கூடிய திறன் அது இருக்கலாம், ஆனா பாதை அவங்களுக்கு தெரியுமா என்பது நமக்கு தெரியாது. அப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள் அவர்களுக்கு பாதை காட்டக்கூடும் என்று நாம் கருதலாம். ஆனா அப்படி நாம சிந்திக்கும் போது நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய இடையூறு என்னன்னா, ஒரு கட்சி கொள்கைகள் மீது ஊன்றி நிற்கிறதா அல்லது ஆதாய நோக்கங்கள் மீது ஊன்றி நிற்கிறதா, இப்படிப்பட்ட கேள்வி இருக்கு. விஜய் என்ன சொல்றாருன்னா, திமுக என்பது ஆதாயங்கள் மீது ஊன்றி நிற்கக்கூடிய கட்சி, அவங்க கொள்கையை பற்றி கவலைப்படுபவர்கள் அல்ல. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, கொள்கை மீது ஊன்றி ஏறி நிற்பவர்கள், ஆதாயங்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லைன்னு சொல்ல. இப்ப செங்கோட்டையன் அவங்க கட்சியில் சேர்க்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். செங்கோட்டையன் ஏற்கனவே பாஜகவை வெளிப்படையாக ஆதரித்து பேசியிருக்கிறார். என்ன சொல்றாரு, இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி இப்படி பாஜகவோட கூட்டணி சேராம போயிட்டாரு, நமக்கு இடங்கள் கிடைச்சிருக்கும். பிரதமர் மோடியை உலகத்துக்கே அவர் தலைவர், அமித்ஷா ஒரு இரும்பு மனிதர், அப்படிப்பட்ட ஒருத்தர் பிரதமரா வர்றதுக்கு ஒரு உதவாம போயிட்டாரு, நம்மளை பாதுகாத்த ஆட்சி என்று அவர் அப்படி மனம் வருந்தி நாம சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஆனா விஜய் அவர் என்ன சொல்றாருன்னா, கொள்கை எதிரிகள் என்று அறிவிச்சிருக்கிறார். ஆனா பாஜகவினுடைய குரலாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்த செங்கோட்டையன் இப்ப கட்சிக்கு போறார். இப்ப இதுல இருந்து நமக்கு பிறக்கக்கூடிய இன்னொரு ஊகம் என்னன்னா, தாவேகாவை பாஜகவின் கூட்டணிவாக நகர்த்துவதற்கு சாதகமாக செங்கோட்டையன் உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறார். ஒரு கார்டு இருக்கு ரெண்டு கட்சிக்கு. அப்போ இப்ப என்ன, தாவேகா தானே தன்னளவில் இப்ப அதை சொல்லி செய்ய முடியாது, நாங்க பாஜகவோட கூட்டணி கூட போலாம், ஏன்னா நாங்க திமுகவை வீழ்த்தி ஆக வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஆனா செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்தவர் வரும் பொழுது, இந்த மூத்தவரே எங்களுக்கு இப்படி அறிவுரை சொல்லியிருக்கிறார், இவர் 53 ஆண்டு கால அனுபவம் கொண்டவர், இவர் சொன்னதுனால நாங்க போறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் பாஜகவோடு கூட்டணி போவதற்காக இவர் அனுப்பப்பட்டாரா? இப்படி ஒரு ஊகத்திற்கான வாய்ப்பு இருக்குதல்ல. கூட்டணிங்கிறத தாண்டி பாஜக மீது மிகப்பெரிய நன்மதிப்பு கொண்டவர் செங்கோட்டையன்கிறனால தகவல் தொடர்புக்கு பின்னணியில இயங்குவதற்கு
தாவைக்கால செங்கோட்டையன் வந்து ஒரு பாஜக ஆதரவு முகமாக தெரியப்படாட்டு கூட இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆமா, இப்போ அப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரும்பொழுதுதான் நீங்க திருமாவளவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம சிந்திக்க வேண்டும். ஆனா இப்போ விஜயினுடைய தாவைக்கால விஜயை மீறி செங்கோட்டையனுடைய இன்புட்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் இப்போ நீங்க தேர்தல் பிரச்சாரம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா தாவைக்காங்கிற கட்சியினுடைய வடிவமே அது ஒரு நவீன கட்சியாக இருக்கிறது. அது ஒரு வழக்கமான திராவிட கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி இல்லை. அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை செங்கோட்டையன் போய் சரி செய்ய முடியுமா? அங்கேயே இருக்கிற விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து உழைச்சி மேலே வந்து இன்னைக்கு மாவட்ட செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, மாநில பொறுப்பில் வரைக்கும் வந்து உட்கார்ந்துருக்கிற தாவைக்கா ஆட்களுக்கு யார் அவர் அதிமுகலேருந்து கிளம்பி நம்ம கட்சிக்கு வந்திருக்காருன்னு ஒரு எரிச்சல் இருக்காதா? கண்டிப்பா இருக்கேன். இப்ப நீங்க அந்த எரிச்சல் ஒரு பாதகம்னா சாதகமான அம்சங்களும் தாவேகாவினருக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். என்னன்னா இப்ப இந்த விஜய் பயண திட்டம் இருக்கு பாருங்களேன், அந்த பயண திட்டத்தில் பெரிய சொதப்பல்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்ப கரூருக்கு அவர் போனதே வந்து பாத்தீங்கன்னா 2 மாதங்கள் கழித்து போக வேண்டியதை ப்ரீபோன் பண்ணி தான் அவர் கரூருக்கே போனார். போன அன்னைக்கு தான் அவ்வளவு பெரிய டிராஜடி வந்து நடந்து போயிடுச்சு. அப்ப அந்த பயண திட்டங்கள்ல சொதப்பல் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது உடனடியாக இந்த செங்கோட்டையனுடைய பேச்சு அப்பொழுதே அடிபட்டது. என்னன்னா பாருங்க, இந்த ஜெயலலிதா அவங்க அவ்வளவு பெரிய இரும்பு பெண்மணியாக இருந்தாலும் கூட செங்கோட்டையனுடைய ஆலோசனையை கேட்டு தான் அவங்க செய்வாங்க. எப்படி பயணம் போகணும், எங்க போய் சந்திக்கணும் என்பது அப்பவே அந்த பேச்சு வந்தது. அப்போ அது போன்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து விஜய் கட்சிக்கும் ஏற்பட்டிருக்கலாம். இவங்க வந்து ஆரத்தழுவி அவரை இருகை நீட்டி அவங்கள அவர் வரவேற்பதற்கு அது காரணமா இருக்கலாம். அப்படி போய் ஒருவேளை விஜய்க்கு வந்து அப்படிப்பட்ட ஆலோசனைகளை செங்கோட்டையன் சொல்லக்கூடும் என்றால் அது அவங்களுக்கு ஒரு சாதகமான அம்சம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் ஒரு திராவிட அரசியல்ல ஊறியவர், திராவிட கட்சிகளோட அரசியல் அணுகுமுறையில, தேர்தல் அணுகுமுறையில, செயல்பாட்டு அணுகுமுறையில ஊறுனவர். அவருடைய இன்புட்ஸ் எப்படி தாவைக்காவுக்கு பொருந்தும்னு எனக்கு தெரியல. ஆமா, அதாவது ஜென்சி பார்ட்டி, இந்த ஜென்சி பார்ட்டின்னு ஏன் சொல்றான் விஜய் இந்த இளைஞர்கள் நாடி போறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முந்தைய தலைமுறையினுடைய எந்த அணுகுமுறையுமே அவங்களால ஏற்க முடியாதுங்கிறதா. ஏன்னா இந்த ஜென்சி கிட்ட தானே இந்த பூமர் அங்கிள்ங்கிறதெல்லாம் அதுல இருந்து வர்றதானே. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய வந்து ஆலோசனைகள்லாம் சொல்லி கோட் பண்ணிலாம் இந்த பூமர் அப்ப கிரிஞ்சு இது போன்ற ராகுல் காந்தி இப்போ அண்மையில வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு உரையாடல், நவீன உரையாடல் அப்டேட்டா இருக்கீங்க. அல்ல, அதான் ராகுல் காந்தி இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு உரையாடல் நிகழ்த்தினார். அதுல இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவங்க அர்த்தம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த லெவல்ல செங்கோட்டையன் போவாராங்கிறது நமக்கு தெரியல. மேல்மட்ட அளவுல இப்ப வந்து எனக்கு நான் நேரடியாவே கேட்டேன், தாவைக்காவோட பொதுச் செயலாளர் ஆனந்த், இந்த பக்கம் செங்கோட்டையன், இந்த 2 பேரையும் தராசுல வைக்க முடியுமா? இல்ல, நான் சரியா இருக்கு. நான் அதை தான் சொல்ல வந்தேன். என்னன்னா இப்போ வந்து ஒரு பேச்சுவார்த்தை, இப்போ வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் போனது பனையூரில் தாவேகா கட்சி அலுவலகத்திற்கு போகவில்லை. ரொம்ப மிக முக்கியமாக எல்லாரும் கவனிக்கணும், அந்த இடம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப மிக முக்கியமான குறியீடு நமக்கு. தாவேகாவுடைய பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு செங்கோட்டையன் போகல, மாறாக விஜய் வீடு இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கத்துல தான் போய் விஜயினுடைய இன்னொரு வீடு இருக்கக்கூடிய அந்த பட்டினப்பாக்கத்துல தான் போய் சந்திக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த கட்சியில சேர்வதற்கு இன்னும் இந்த கடைசி நேர பேரங்கள்னு இருக்குல்ல, அது இன்னும் படியல, அது தொடர்பாகத்தான் பேசியிருக்கிறாங்க. அப்போ ஊகமா என்ன சொல்றாங்கன்னா புஷி ஆனந்துக்கு நிகரான அதிகாரம் வழங்கப்படுமா செங்கோட்டையனுக்கு, இப்படி ஒரு கேள்வியோட செய்தியாளர்கள் வர்றாங்க. புஷி ஆனந்துக்கு நிகரான அப்படிங்கிற வார்த்தையே தப்பு சார். தமிழ்நாட்டில் செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய அரசியல் அடையாளம். நீங்க எப்படி புஷி ஆனந்த் மேல செங்கோட்டையனோட ஒப்பிட முடியும்? நீங்க செங்கோட்டையனுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுல இருந்து அதன் அடிப்படையில் புஷி ஆனந்த் கொடுங்கிறதா கேள்வியாவே இருக்க முடியும்ல. நம்ம இது குறித்து தொடர்ந்து விவாதிப்போம். மனம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன செய்ய போகிறது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் பின்னாடி நின்னதும் தமிழ்நாட்டுடைய அரியணை அமர்த்துவதற்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும். இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். இந்த விஜய்
ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். நடக்கும் பாருங்க, நடக்கும். இப்போ நம்ம ஆர்டிஎக்ஸ் எழுந்திருக்கிற 4வது பெருங்கேள்வி பார்த்துட்டு நம்ம விவாதத்தை தொடரலாம். ஆர்டிஎக்ஸ் எழுந்திருக்கிற பெருங்கேள்வி: செங்கோட்டையனின் வருகை தாவேகாவிற்கு பலன் தருமா? இப்போ நம்ம அது தொடர்பாக தான் விவாதிச்சுட்டு இருக்கோம். நீங்க இப்போ வந்து புசி ஆனந்த் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, புசி ஆனந்த் வந்து விஜய்க்கு விசுவாசமானவர். அதன் அடிப்படையில் தாவேகாவுக்கு பொதுச்செயலாளராக போட்டிருக்காங்களே தவிர, ஒரு தமிழ்நாட்டோட மூலை முடுக்கெல்லாம் ஜியோகிராஃபிக்கலாக அரசியலை தெரிஞ்சு, ஐடியாலஜிக்கலாக அரசியல் தெரிஞ்சு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற நபரா, அதற்கான ஆளுமையாக புசி ஆனந்த் அங்கே பொசிஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. விஜய் கூடவே இருக்கார், ரொம்ப வருஷமாக கூடவே இருக்கிறாரு, நம்பிக்கைக்குரிய ஒரு நபர். கட்சி ஆரம்பிக்கிற போது அவரை மாதிரி ஒரு ஆளுக்கு சரியான பொறுப்பு கொடுக்க வேண்டியது விஜயனுடைய பொறுப்பு, அதை சரியாக செஞ்சிருக்காரு. ஆனால் செங்கோட்டையன், இப்போ நான் செங்கோட்டையன் மட்டும் இங்கே பிரச்சனை இல்லை சார். செங்கோட்டையனுக்கு அடுத்து அதிமுகவில் இருக்கிற செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் அடுத்த 3 மாதங்களில் அதிமுகவுடைய பல பிரிவுகள், பல கட்சிகள்ல இருந்து தாவேக்கால வந்து இணைய இருக்கிறாங்க. இந்த வர்ற இந்த எல்லா கட்சியினரையும் எப்படி அவங்க அக்காமடேட் பண்ண போறாங்க, எப்படி அக்காமடேட் பண்ண போறாங்க, என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க? தேர்தலுக்கு நெருக்கத்தில் ஒருத்தரிடமிருந்து கட்சி பதவியை பறிப்பதும் ஒருத்தருக்கு புதிய பதவியை கொடுக்கிறதும் அவ்வளவு சரியான ஒன்றா இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் இந்த மேற்கு மாவட்டத்தில் தான், கொங்கு மண்டலத்தில் தான் இப்போ செங்கோட்டையனும் அவரது ஆதரவாளர்களும் வந்து இந்த கொங்கு மண்டலத்தில். ஆனால் இன்னொன்று சார், செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தானே தவிர அவர் வெறும் கொங்கு மண்டலத்துக்கான ஆளாக மட்டும் பார்க்க முடியாது. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஒன்றியத்திலும், ஊராட்சி ஒன்றியத்திலையும் அதிமுகவில் யார் இருக்காங்கங்கிற பேரை பெர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கிற நபர். அது மனப்பாடம் பண்ணுறதுலாம் இல்லை, அவருடைய டிராவலில் தமிழ்நாட்டோட மூலை முடுக்க அதிமுக வரைக்கும் ஊடுருவி இருக்க ஒரு நபர். அது தனக்கான காரியமாக, தனக்கான ஆளுமையாக, பணமாக அவர் பயன்படுத்திக்கலைங்கிறது வேற விஷயம். ஆனால் அவர் வெறும் கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் அவர் பார்க்க வேணாம், ஒரு ஹோலோவர் தமிழ்நாடு வந்து அவர் இருக்கிறவர். இப்போ விஜய் வந்து பேசும் பொழுது என்ன சொன்னார்னா, இப்போ இந்த இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கரிகாலன் வைத்த குறி தப்பாது, குறி தப்பும் என்றால் குறியே வைக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். அது வந்து கலைஞர் வசனம். அது அதை விஜய் அதை யாரும் அவருக்கு சொன்னாங்களா? மர்மயோகி படத்துல எம்ஜிஆர் பேசின வசனம்னு அவர் சொன்னார். ஆனா எழுதுனவர் யாரு? கலைஞர். அப்போ விஜயை பொறுத்தவரையில வச்ச குறி தப்பக்கூடாது என்பதான் அவருடைய நோக்கமாக இருக்குன்னு அவர் அங்க சொல்றார். அப்ப வச்ச குறி தப்பக்கூடாதுன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும், தாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது, அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருப்பது விஜய்க்கு அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் தான் சொல்றாங்க. ஏன்னா அவர்களும் விஜயை போலவே போதிய அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள், அறிவாளிகளா இருக்கலாம், நான் அதெல்லாம் மறுக்கல. நான் அவங்க வந்து விவரம் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒருவர் தேவைப்படுகிறார். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. செங்கோட்டையன் போய் தாவேகாவில் இணைகிறார்ல, இந்த அரசியல் விளையாட்டுல கோப்பை நிரம்பி வெளிவதற்கான கடைசி துளி தான் செங்கோட்டையன். ஏற்கனவே கோப்பையை நிரப்பி கொண்டிருந்தவர்கள் யாரு தெரியுமா? டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் தான். ஏன் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன் இதுவரை விஜய் வந்து குறைத்து மதிப்பிட்டு ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை. ரொம்ப கவனமா இருக்கார். நாங்க கூட்டணிக்கு போறோம்னு அர்த்தம் கிடையாதுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தாவேகா வந்து நிச்சயமா அந்த களத்துல ஒரு பெரிய சவாலா திமுக அமையும்னு அவர் சொல்றார். அப்போ டிடிவி தினகரன் தொடர்ச்சியா அந்த கோப்பையை நிரப்பி கொண்டே இருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து குட்டிக்கரணை அடிச்சாலும் சரி, தலைகீழாக நின்றால் அதிமுக ஒருபோதும் சேர்க்க மாட்டாருங்க ஓ பன்னீர்செல்வத்தை. அது அவருக்கு நல்லா தெரியும். அப்ப அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு ஒரு கட்சி டிசம்பர் 15 சொல்லியிருக்கிறார்ல, அப்ப தொடங்குறாருன்னு வச்சுங்களேன். அந்த கட்சி யாரு கூட போய் கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்னா அதுவும் தாவேகாவோட தான். அப்ப இந்த கோப்பையை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள உள் ஒதுக்கீடுலாம் போலாம்ல? இல்ல போலாம். அது ஓபிஎஸ் அதிமுக இணைக்கிறது தான் எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கலாம் இருக்குல்ல, அதான் நான் சொல்ல வரேன். அப்ப இந்த கோப்பையை நிரப்பி கொண்டிருந்தவங்க இவங்க தான். இப்ப கடைசி துளி தான் செங்கோட்டை. நான் எதுக்கு இந்த கடைசி துளி நான் சொல்றேன்னா, விஜய்க்கும் இந்த டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்குமான பாலம்னு இருக்காங்கல்ல, அது அங்க இல்ல. ஓகே, அந்த பிரிட்ஜ் இல்ல. விஜய் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாதுங்க. விஜய் எல்லாரையும் போல நீங்க எல்லா நேரமும் ஆக்சஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா அவருடைய ஸ்டேச்சருங்கிறது வேற. அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்து கொண்டவர், அவருடைய வாழ்க்கை முறை ஒரு அமைதியானவர், இப்படியெல்லாம் இருக்கு. அவர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் என்று கூட அவரை சொல்லுவாங்க, பெரிய அளவில் வந்து அப்படி. ஆனா அப்போ இந்த கூட்டணிகள் திகையணும், பேச்சுவார்த்தை நடக்கணும். ஆனா நடுவில் வந்து பாலமே இல்லை அப்படிங்கிற நிலையில செங்கோட்டையன் வந்து அதற்கான பாலமாக செயல்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நல்ல பாயிண்ட் முன் வச்சிருக்கீங்க. இந்த என்டையர் செங்கோட்டையன் எபிசோட்லயே தாவேகாவை அணுகுவது, மற்ற கட்சிகள் தலைவர்கள் அணுகுவதற்கான ஒரு மிகப்பெரிய மையப்புள்ளியாக, பாலமாக
செங்கோட்டையன். நல்ல observation. ஆமா. நல்ல அப்போ இவங்களோட பேசுறதுக்கு இவர் தான் உகப்பானவராக இருப்பார். டிடிவி தினகரனோட அவரால் எளிதாக பேச முடியும். ஓ பன்னீர்செல்வத்தோட அவரால் எளிதாக பேச முடியும். இப்ப இது போன்ற கட்சிகளோட எடப்பாடி கூட பேச முடியும். எடப்பாடி கூட வேற ஒரு மாதிரி அவர் பேசுவாருன்னு நினைக்கிறேன். அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ இந்த வருகை தாவேகாவிற்கு எவ்வளவு பெரிய பலன் பாருங்க. நீங்க மாவட்ட அளவில் அல்லது வட்டார அளவில் இருக்கிற நிர்வாகிகளை மாற்றுவது குறித்து விஜய் இப்பொழுது கவலைப்படுவாரா, அல்லது வச்சகுறி தப்பக்கூடாது என்கிற அடிப்படையில் அந்த இலக்கை எட்டுவதற்கு செங்கோட்டையன் உதவுவார் என்று கருதும் பொழுது அவரை கட்சிக்குள்ள சேர்ப்பதற்கு முயற்சி செய்வார். அப்ப இந்த ரெண்டு வெயிட்டேஜ், அவர் உண்மையிலேயே ஒரு உறுப்பினர் கார்டு வாங்கி தொண்டரா இணையறாரு, அப்புறம் போஸ்டிங் போடுறாங்களாங்கிறதே எனக்கு இப்போ வரைக்கும் சந்தேகம் தான். அது இருக்கு. ப்ரொவைடட் தான் நம்ம பேசல. அவர் கரவேட்டியை கழட்டிட்டார், அதிமுக கரவேட்டியை கழட்டிட்டாரு. தாவைக்கா கரவேட்டி கட்டுவாராங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இப்ப நீ நாளைக்கு இணைப்பு விழா அறிவிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. திரும்பவும் மீண்டும் அது தகவல் வெற்றி கழகம்ங்கிறதுனால நம்ம தகவலா தான் அதை சொல்ல வேண்டி இருக்கிறது. நாளைக்கு காட்சிகள் கூட மாறலாம். அப்போ நமக்கு மூன்றாவதாக இன்னொரு பெருங்கேள்வி இருக்கு. அந்த பெருங்கேள்வியை பார்த்து நம்ம விவாதிக்கலாம். அந்த மூன்றாவது கேள்வி, திமுக எதிர்ப்பு என்ற புள்ளியில் இருப்பதே தமக்கு பாதுகாப்பானது என கருதுகிறாரா செங்கோட்டையன்? இப்போ நம்ம ஏன் இந்த கேள்விக்குள்ள போறோம்னா, இப்ப நம்ம விவாதத்தினுடைய தொடர்ச்சி அதுதான். இப்போ திமுக இல்ல, இப்ப விலகிட்டாரு. நீங்க சொல்லுங்களேன், அவர் திமுக எதிர்த்தாரா? எதிர்க்கவே இல்லை. அப்போ ஊகங்கள் அங்கிருந்தா வருது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஊகத்திற்கு இடம் இல்லை நீங்க சொல்லிடவே முடியாது, ரூல் அவுட் பண்ணிடவே நீங்க முடியாது. விஜய் கூட போய் பேசியிருக்கிறாங்க. பேசினதுல பேரம் படிஞ்சா, கூட்டணி தகஞ்சிச்சா, போய் சேருவாரா என்பதெல்லாம் நாளைக்கு தான் தெரியும். அது நிலைமை மாறக்கூட இருக்கலாம். ஏன்னா இவர் என்ன டிமாண்ட் பண்ணாரு, அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ அவருக்கு இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் என்ன? ஒன்று அவர் பாஜகவில் போய் சேரலாம். அவர் பாஜகவில் போய் சேருவாரா என்பது போல நமக்கு தெரியவில்லை. சேர்றதுன்னா அவர் முன்னே அதை செஞ்சிருக்கலாம். பாஜகவும் அதை செஞ்சிருப்பாங்க. அப்போ அவர் அங்கே சேர மாட்டார். அப்போ இன்னொரு வாய்ப்பு என்னன்னா திமுகன்னு சொல்றாங்க. ஏன்னா திமுக மேற்கு மண்டலத்தில் வலுப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளையுமே அவங்க பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ இவர் ரிசைன் பண்ண போனப்போ கூட அங்கே ஒரு முக்கியமான திமுகவினுடைய ஒரு முக்கிய புள்ளியோட ஒரு பேசினதாகவும் சொல்றாங்க. அப்போ திமுகவுக்கு அவர் போவாரா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அந்த கேள்வியில இருந்தா நமக்கு இந்த புள்ளி இருக்கு. ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரையில அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு அடிப்படை கொள்கை என்னன்னா திமுக எதிர்ப்பு தான். இந்த திமுக எதிர்ப்பு என்பதை கைவிட்டுட்டாங்கன்னு சொன்னாலே அவங்க அந்த அதிமுக அடையாளத்தை இழந்து விடுகிறார். இப்போ விஜய் கூட இவர் பேசியிருக்கிறார். விஜயை பொறுத்தவரையில அந்த இடத்தை தான் அவர் கைப்பற்ற நினைக்கிறார். என்னன்னா திமுக எதிர்ப்பு என்கிற அந்த அதிமுகவின் அடிப்படையை தான் வரித்துக் கொள்வதற்கு அவர் முயற்சிக்கிறார். தாவேகாவை அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஒரே ஒரு விஷயம் தான், திமுக எதிர்ப்பு, திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்போ இங்க தான் இப்போ விஜய் இவர் செங்கோட்டையன் போயிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த திமுக எதிர்ப்பு என்கிற அந்த நிலைப்பாட்டை அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு இருக்கலாம், அவங்க சந்திக்கலாம். அதெல்லாம் இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக இப்படிப்பட்ட ஒரு நிலையத்தை அவர் கைக்கொள்வார். எனவே அவர் தாவேகாவில் தான் போய் இணைவார்னு நம்ம கருதத்தானே முடியும். திமுகவுக்கு செங்கோட்டையன் போறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. உண்மையிலேயே மேற்கு மண்டலத்தில் திமுகவுக்கு தலைவர்கள் இல்லை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு திமுகவில் கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவம் மொத்த மேற்கு மண்டலத்துக்குமான ஜவாப்தாரியா அவர் இருக்கிறார். நீங்க செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துல, முத்துசாமி இருக்கிற இடத்துல செங்கோட்டையன் திமுகவுக்கு போவது என்பது இரு தரப்புக்குமே அண்ட்ரஸ்ட் தான் உருவாக்கும். செங்கோட்டையன் திமுகவுக்கு போகாமல் இருப்பதும் தாவேகாவுக்கு போனதுன்னு முடிவெடுத்ததும் ஒரு நல்ல ஸ்மார்ட் மூவ். ஆக்சுவலா எங்க பிடிச்சீங்க இந்த ஜவாப்தாரின்னு ஒரு வார்த்தையை? நான் ஒரு கடையில பார்த்தேன், வாகனங்கள் உங்க சொந்த பொறுப்பு நிறுத்திங்க, நாங்கள் ஜவாப்தாரி அல்ல. இல்ல அது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவர் கரூர் ஆளு செந்தில் பாலாஜி. கோயம்புத்தூர் வரைக்கும் அவருடைய கரங்கள் நீளுது. அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சே அவர் கையில வச்சிருக்காரு. ஒவ்வொரு தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, பொறுப்பாளர் இருக்காங்க. ஆனா இன்னமும் செந்தில் பாலாஜியினுடைய முகமா தான் இருக்கு. செந்தில் பாலாஜி செங்கோட்டையனுக்கு ஜூனியர். இன்னைக்கு திமுகல செந்தில் பாலாஜி கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தை பார்க்கிற போது செங்கோட்டையனுக்கு போறதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு. செங்கோட்டையன் மாதிரியான தலைவர்கள் திமுகவுக்கு போகாம இருக்கிறதா சரியானவர். என்னன்னா இப்ப அங்க அதான் அந்த அதுல இருந்து உருவாகிறதா அந்த பார்வை, அந்த கண்ணோட்டம் எங்க இருந்து உருவாங்க. இதுல இருந்து என்னன்னா இப்போ செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய போறாருன்னு சொன்னேன்னா அவருக்கு கிடைச்ச வெளிச்சத்தை பார்த்தீங்களா நீங்க? அந்த வெளிச்சமும் ஊகங்களும் அது பற்றிய விவாதங்களும் ரொம்ப பெரும் வீச்சாக இருக்கிறது. தாவேகாவுக்கு அது ஒரு பெரிய பலம் என்று தாவேகா தொண்டர்கள் கூட அதை வரவேற்கிறார்கள் என்றால் சொல்ல. இந்த பர்செப்ஷன் இருக்கு பாருங்க. ஒருவேளை இவர் திமுகவுக்கு போவதாக முடிவு செய்திருந்தார் என்று சொன்னால் இந்த தோற்றம் அவருக்கு கிடைத்திருக்கும் என்பது மிகப்பெரிய சந்தேகம். வாய்ப்பில்லை. ஏன்னா இவருக்கு முன்னாடி திமுகவுக்கு போனவங்க போவாங்க, முதலமைச்சரை பார்ப்பாங்க, கை கொடுப்பாங்க, அதோட அவ்வளவுதான். அதன் பிறகு அவங்க மேலெழுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. அப்போ செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அவர் ஒரு சுய ஆதாய அரசியல்
என்ற பெயர் இப்ப அவருக்கு உருவாயிருக்கு. அப்ப ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையமே தன்னை கைவிட்டு போய் விடுமோ என்ற கருத்துல தான் அவர் இப்படி செய்யறாருன்னு சொல்லும் பொழுது திமுகவுக்கு போனா இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு கோபிச்செட்டிப்பாளையத்துக்காகலாம் அவர் யோசிப்பாருன்னு எனக்கு தோணல. அது அவர் ரொம்ப சாதாரணமா ஜெயிப்பாரு. அப்போ என்னன்னா இப்ப தாவேகாவுக்கு போனா தான் நமக்கு இவ்வளவு பெரிய புகழ் வெளிச்சம் கிடைக்கும் என்று கருதும் பொழுது அவர் தாவேகாவுக்கு போறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம ரெண்டாவது அடுத்த ஊடுருவும் சங்கிகள் விஜய்க்கு திருமா எச்சரிக்கை. ஏன் இப்படி ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறோம் என்பது தொடர்பான ஒரு தொகுப்பை முதல்ல பார்த்துடலாம். ஆர்டிஎக்ஸ் தொகுப்பு. தாவேக தலைவர் விஜய் பாஜகவிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரித்துள்ளார் விசிக தலைவர் திருமாவளவன். தாவேகாவில் சங் பரிவார் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஊடுருவி இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருப்பதாக கூறியுள்ள திருமாவளவன் அவ்வாறு ஊடுருவல்கள் நிகழ்ந்தால் அதனால் விஜயின் அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் தாவேக விசிக உள்ளிட்ட எல்லா கட்சிகளிலும் ஊடுருவி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். தாவேக முதல் மாநாட்டில் பேசிய விஜய் தங்களுடன் கூட்டணிக்கு வருவோருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறி மறைமுகமாக விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார். அப்போது அந்த அழைப்பை ஏற்க மறுத்த திருமாவளவன் திமுகவுடனான தங்களது கொள்கை கூட்டணி தொடரும் என்று உறுதி காட்டினார். ஆனால் தற்போது மட்டும் தாவேகா மீது திருமாவளவனுக்கு அக்கறை ஏன்? பாஜகவை தனிமைப்படுத்த தாவேகாவை பாதுகாப்பது அவசியம் என நினைக்கிறாரா அல்லது வேறு ஏதேனும் அரசியல் கணக்குகள் இருக்கிறதா என்பன போன்ற கேள்விகளுக்கு விடை தேடுகிறது ஆர்டிஎக்ஸ். இப்போ நம்ம இது ஒரு ரொம்ப மிக முக்கியமான விவாதத்தினுடைய ஒரு பகுதி. அது தொடர்பாக எழுந்திருக்கிற பெரும் கேள்வி முதல்ல பார்த்துடலாம். ஆர்டிஎக்ஸ் எழுந்திருக்கிற முதல் பெரும் கேள்வி, தாவேகாவில் சங்கிகள் ஊடுருவி இருப்பதாக எதன் அடிப்படையில் கூறுகிறார் திருமாவளவன்? நீங்க சொல்லுங்க. எதனால இப்படி ஒரு ஸ்டேட்ல அவர் சங்கிகள் ஊடுருவி இருக்காங்கங்கிறதோட அர்த்தம் நான் என்ன நினைக்கிறேன்னா தாவேகாவை கட்டுப்பாட்டுக்குள் எடுக்க நினைக்கிறார்கள். இன்ஃபில்ட்ரேட்டுங்கிறது வந்து தாவேகாவினுடைய கொள்கையெல்லாம் மாத்துறது, அதை போய் கலைச்சு போடுறது அப்படி இல்லை. தாவேகாவோட முடிவுகளை யார் எடுக்கிறதுங்கிற புள்ளியில் எடுக்கப்படுகிற முடிவுகள் என்ன மாதிரியான முடிவுகள். இன்னும் சொல்ல போனால் சார், நீங்கள் ஒரு கோர் ஆன்டி டிஎம்கே இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் இருக்கும். ரெண்டுமே இயல்பிலேயே எதிரெதிர் சித்தாந்தங்கள். ஒன்றை அழிக்கிறதுக்கு இன்னொன்று ட்ரை பண்ணுறது, அதுக்கு வாய்ப்பு இருக்கிற போது இந்த ஊடுருவுகள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் இவர் செங்கோட்டையனை சொல்லலைங்கும் போது யாரை சொல்கிறாருங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்போ நீங்கள் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸோட ஒரு கிளை அமைப்பு இருக்குல்ல, அவங்க தமிழகத்தில் வளர்ந்தது எப்படின்னு அவங்களே ஒரு புத்தகம் வளர்ந்தது எப்படின்னு அவங்க ஒரு புத்தகம் போட்டுக்கிட்டாங்க. அந்த புத்தகத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழகம் வந்து உடைக்க முடியாத ஒரு கொட்டையை போல இருந்தது, டஃப் நட் டு கிராக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தமிழகத்தை அவங்க சொல்றாங்க, எந்த கட்சியும் சொல்லலை. அவங்க தமிழகமே உடைக்க முடியாத ஒரு கொட்டையை போல இருந்தது. அதை எப்படி உடைச்சோம் அப்படின்னா, கோயில்கள் வழியாக நாங்க போனோம், பக்தர்கள் வழியாக நாங்க போனோம் அப்படின்னு அவங்க அதை விரிவாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு உடைக்க முடியாத ஒரு கொட்டையாக இருந்த தமிழ்நாட்டை அவர்கள் உடைத்து விட்டார்கள். உடைச்சிட்டாங்க என்று அவங்க நம்புவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் நமக்கு இருக்கு, பல்வேறு காரணிகள் இருக்கு. ஆனாலும் கூட தமிழகத்தை அவங்க அரசியல் ரீதியாக கைப்பற்றுவதற்கு இடைஞ்சலாக இருப்பது யார்? இந்த கேள்விக்கு குழந்தைகிட்ட கேட்டால் நீங்க சொல்லிடும், எவ்வளவு வெறுப்பு கொண்டவர்களாக இருந்தாலும் சொல்லி விடுவார்கள் திமுக தான். திமுக மீது உங்களுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த தமிழக அரசியலை பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்த இந்துத்துவ சக்திகள் கைப்பற்ற முடியாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் திமுக தாங்க. அது நீங்க எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த உண்மையை மறுக்க முடியாது. அப்போ அந்த திமுகவை வீழ்த்துவதற்கு அவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க என்று ஒரு பேச்சு இருக்குது. எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது, இப்போது விஜய் வந்து தன்னில் ஒரு புதிய எம்ஜிஆரை பார்க்கிறார், தாவேகாவில் ஒரு புதிய அதிமுகவை பார்க்கிறார் சொல்ற பாருங்க. அந்த எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பொழுது டெல்லி அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கு இருக்கிறது பின்னணியில் என்றெல்லாம் சொல்லப்பட்டது உண்டு. ஏன்னா அந்த திமுக என்கிற அந்த ஹார்ட் கோர் அந்த பார்ட்டிக்கு மாறாக அதை வந்து ஒரு நெகிழ்வான ஒரு வடிவத்துக்கு மாற்றணும். அந்த நெகிழ்வான வடிவத்திற்கு மாற்றித்தான் இதை வீழ்த்த முடியும் என்பதற்காக ஒரு இடைநிலை ஏற்பாடாக எம்ஜிஆர் அதிமுகவும் வந்தது என்ற ஒரு விமர்சனம் உண்டு. அது போலத்தான் நீங்க அவங்க பிளான் சக்சஸ் ஆயிடுச்சாங்கிற விவாதங்கள் 2026 தேர்தலுக்கு பிறகு நமக்கு காத்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்போ விஜய் வந்து இப்படி வரும்பொழுது இவரே கூட இப்படிப்பட்ட ஒரு சக்தி தான், அவர் கொள்கைன்னு எது வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனால் அவரே அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் என்று. அது மட்டும் இல்லாம திருமாவளவன் இப்படி சொல்வதற்கு பல்வேறு காரணங்கள். இப்ப என்ன சொன்னார் திருமாவளவன் பார்த்துடலாம். திருமாவளவனோட வீடியோ ப்ளீஸ். நண்பர் விஜய் அவர்கள் மிகவும் பாஜகவிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய கட்சிகளில் சங்கிகள் அல்லது சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள்
ஏற்கனவே ஊடுருவி இருக்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் இருக்கின்றன. மேலும் மேலும் ஊடுருவல்கள் நிகழ்ந்தால் அவருடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாக மாறும் என்பது என்னுடைய கருத்து. அவரு செங்கோட்டையனுக்கு முன்பாகவே ஆர்எஸ் ஊடுருவல் தாவைக்கால இருக்குங்கிற டோன்ல தான் சார் பேசுறாரு. அப்போ நீங்க ஏற்கனவே இந்த நிர்மல் குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அங்க இருந்து போனவர் தான். அவர் எப்படி அங்க போய் சேர்ந்தாரு, அவங்களை எப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஆதவர்ஜுனாவே இன்னைக்கு பாஜக இயக்குறது என்கிற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்படிப்பட்ட நேரா விஜயவே பாஜக இயக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா சொல்லி அது நான் சொல்ல வேண்டியதுல திருமாவளவனே ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஏன் அதை அவர் சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் நாம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை வைத்து அவரை மதிப்பிடுவதில்லை. மாறாக ஒருவருடைய செயல்கள் என்ன விளைவுகளை தருகிறதோ அதுல இருந்தா மதிப்பிடுவாங்க. ஒருத்தரை தான் திருடன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டதுனால ஒரு திருடனை சமூகம் அப்படி இல்லைன்னு முடிவு கட்டிடாதுல்ல, அது போன்ற ஒரு நிலை தான். அப்போ ஒருவருடைய செயல்கள் என்ன விளைவுகளை தருகிறது என்கிற அடிப்படையில் திருமாவளவன் ஏற்கனவே இப்படி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. உங்களுடைய அரசியல் போக்கு என்பது நீங்க பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லிக் கொண்டாலும் கூட அரசியல் ரீதியாக பாஜகவிற்கு உதவுவதற்குத்தான் வழிவகுக்கும் என்று அவர் ஏற்கனவே எச்சரிச்சிருக்கிறார். அப்போ இப்போ பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் போகும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு. நீ இந்த கேள்வி எப்ப உங்களுக்கு தாவேக்கா மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க போய் தாவேக்காவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது. ஆமா, அது போக மாட்டேன்றீங்கிறது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அழைத்த போதும் கூட ஏன் அவர் போகல? இப்ப நீங்க திமுகவில் 2026 எங்களுக்கு அப்படி ஒரு நிபந்தனை இல்லைன்ட்டார் திருமாவளவன். எப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற அந்த கருத்து எங்களுக்கு இருக்க 2026 தேர்தலுக்கு நாங்கள் அது ஒரு நிபந்தனையாக முன்வைக்கலன்ட்டார். ஆனா விஜய் என்ன சொல்லி அழைப்பு விடுறாரு? ஆட்சி அதிகாரத்தில் பங்குண்டு வாங்க என்று அழைப்பு விடுகிறார். அப்ப திருமாவளவன் போகல. அதுல இருந்து நீங்க மிக முக்கியமாக அவங்க ஆதாயம் கருதல. இப்ப திருமாவளவன் ஆதாயத்தை கருதி இருந்தாருன்னா போலாம்ல, அங்க ஒரு நாள் அமைச்சர் கிடைச்சிருப்பாங்க, இன்னும் 10 சீட்டு சேர்த்து வாங்கலாம்னு போயிருக்கலாம். அப்போ ஒரு ஆதாயம் கருதல. ஆதாயம் கருதாம ஏன் இந்த முடிவு எடுத்தேன்றது ஒரு விளக்கம் சொல்றாரு. அது நாம் ஏற்கனவே சொன்ன விளக்கம் தான். தமிழ்நாட்டில் பாஜகவை அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டை கைப்பற்ற விடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே சக்தியாக திமுக தான் இருக்கிறது. திமுகவினுடைய கரங்களை வலுப்படுத்துவதுதான் தங்களது நோக்கம்னு அவர் சொல்லிடுறார். அப்போ இந்த விஜய் அந்த பாதையிலிருந்து பிறழ்ந்து போகிறாரோ என்கிற அந்த எச்சரிக்கை அதுல இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க அப்படி சொல்லும் பொழுது இப்ப ஏற்கனவே இல்ல இரண்டாவது கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவர் இப்படி ஊடுருவல் இருக்குன்னு சொன்னதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, நாங்க ஊடுருவி தான் இருக்கோம் என்பது போல சொல்லியிருந்தாங்க. முதல்ல அந்த பேட்டியை பார்த்துடலாம். காற்று புகாத இடத்திலும் கூட ஆர்எஸ்எஸ் அந்த தமிழிசையோட பேட்டியை போடுங்களேன். என்று திருமாவளவன் இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார். தாவேக்காவை எச்சரித்திருக்கிறார். ஏனென்றால் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள், உங்கள் கட்சியில் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள், அதனால் எச்சரிக்கையாக இருங்களாம். சங்கிகள் எல்லா இடத்திலும் தான் ஊடுருவி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா உங்க கட்சிக்குள்ளேயே சங்கிகள் ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் யாரெல்லாம் இந்த கலாச்சாரத்தை மதிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் சங்கிகள் தான். ஆக நீங்கள் இனிமே எச்சரிக்கையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா இடங்களிலும் சங்கிகளின் ஊடுருவல் இருக்கும். அது பாஜகவில் பெரும்பான்மையா இருக்கும். உங்க கட்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் இனிமேல் சங்கிகளின் ஊடுருவலை எங்கேயும் தடுக்க முடியாது தமிழகத்தில் என்பதை திருமாவளவன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பாக்குறீங்க? வெற்றிகரமான தோல்விகரமான வெற்றியினை தமிழிசையர்கள் பயன்படுத்துற சொற்றொடர்கள் மேல எனக்கு எப்பவுமே ஒரு அலாதி பிரியம் உண்டு. இப்ப சங்கிக்கு அவங்க கொடுத்திருக்கிற புது விளக்கம் உண்மையிலே ஆச்சரியப்படுது. அதுல நம்ம ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டியது அரசியலமைப்பு சட்டத்தை வழிபடுபவர்கள். நீங்க போற போக்குல ஒரு ஃப்ளோல சொல்லிருப்பாங்க, நீங்க வேற அப்படி இல்ல. வழிபடுபவர்களுக்கும் ரகுமான் சார் எல்லா பேட்டிகளையும் ஒரு மேக்னிஃபையர் கிளாஸ் வச்சு பாக்குறது, ஆழமா ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி சார் அது பாருங்களேன். நீங்க வழிபடுறதுங்கிறது வேற, பின்பற்றுறது என்பது வேறங்க. நீங்க இப்ப இன்னைக்கு இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அபாயம் என்னன்னா, தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யற முறையை மாற்றிட்டாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு வழக்கு போட முடியாத வழி சட்ட திருத்தம் பண்ணிட்டாங்க. இப்ப எஸ்ஐஆர் என்கிறதன் மூலமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜெக்ஷன், வாக்காளர்களை நீக்கிற வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதன் பிறகு பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை என்று இருக்கு, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இருக்கிறது. இதன் பிறகு யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று இருக்கிறது. அப்ப இந்த பாஜகவினுடைய போக்கு இருக்கு பாருங்க, இந்த குடியரசை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைப்பது என்பதுதான் பாஜகவினுடைய ஒரு போக்காக இருக்கிறது. இந்த பாஜகவினுடைய போக்குக்கு எதிராக ஒரு அரசியல் நீரோட்டத்தை நீங்க உருவாக்குறீங்களா? இதுதான் இன்னைக்கு விஜயை பார்த்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. நாங்க 2026 தேர்தலை மட்டும் தாங்க பாக்குறோம், அதனால நாங்க பாஜக பற்றி எந்த கவலையும் படவில்லை. நீங்க சொல்றதுல இருக்க ஒரு சிக்கல் நான் பாக்குறது, பொதுவாகவே ஆர்எஸ்எஸ் வேதங்களை பெரிய லெவல்ல மையப்படுத்துற ஒரு இயக்கம். எல்லோரும் சமம், அனைவருக்கும் சமம்ங்கிற அடிப்படை உரிமையை
செஞ்சு கொடுத்துருக்கிறது அரசியல் சாசன சட்டம். உண்மையை சொல்ல போனால் இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் அரசு கொள்கைகளுக்கு முரணானது. அவங்க அதனால தான் திருத்தணும்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்களே அரசியல் சாசனத்தை வழிபடுறாங்கன்னு சொல்றது வந்து நம்பவே முடியல. அதான் வழிபடுவது என்பது வேறு, பின்பற்றுவது என்பது வேறு. சிக்கல் வந்து அங்கிருந்து உருவாதான். இப்போ நீங்க மோடி வந்து அயோத்தியில் கொடியேற்று விழாவில் பேசின முக்கியமான பேச்சு ஒன்று இருக்குது. இது ரொம்ப மிக முக்கியமான நாள் நான் சுட்டி காட்டுறேன். என்னன்னா, இந்தியா தான் ஜனநாயகத்தினுடைய தாயின்னு அவர் சொல்றாரு. ஜனநாயகம் ஜனித்ததே இந்தியாவில் தான் ஜனிச்சது. ஏன் அப்படின்னா, உத்தரமேரூர் கல்வெட்டுல முதலாம் பராந்தக சோழன் காலத்துல உடவோலை முறையில் தான் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள். இந்த நாட்டை பார்த்தா நீங்க நாங்க அரசமைப்பு சட்டத்தை வேற எங்க இருந்தோ காப்பி அடிச்சுட்டு வந்தோம் நீங்க சொல்றீங்க. இந்த மெக்காலேன்னு ஒருத்தர் இருந்தாரு 1835. அவர் உருவாக்கிய அடிமை மனோநிலை தான் உங்களை இப்படி எல்லாம் சிந்திக்க தூண்டுது. அந்த அடிமை மனோநிலையிலிருந்து வெளியேற சொல்லியிருக்காரு. உத்தரமேரூர் கல்வெட்டை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. சிந்து சமவெளி நாகரிகத்தில் எதுவும் கிடைக்கலையா தெரியல. உத்தரமேரூர் கல்வெட்டை பத்தி அவர் பேசியிருக்காரு. அப்போ இந்த பேச்சு இருக்கு பாருங்க. இந்த பேச்சில் இருந்தா நீங்க எதை பார்க்கணும்னா, தாவேகாவில் சங்கிகள் ஊடுருவி இருப்பதாக திருமாவளவன் கூறுவதனுடைய பொருள் இங்க இருந்தா வருது. ஏன்னா அவங்க அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த அரசமைப்பு சட்டம் என்பது ஜனநாயகம், பல்வேறு மேலை நாடுகள்ல இந்த சகோதரத்துவம், சமத்துவம், அப்புறம் 3 சொல்லுவோம்ல, நம்ம பிரெஞ்சு புரட்சியினுடைய முழக்கங்களாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த 3 முழக்கங்களை நம்ம அங்கிருந்து தான் எடுத்தோம். நமக்கு இந்த மரபிலிருந்து அது கிடைக்கல. ஏன் இந்த மரபிலிருந்து கிடைக்கலனா, சாதி முறை இருந்தது, வர்ண முறை இருந்தது, ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, தீண்டாமை இருந்தது. இப்படிப்பட்ட இந்த மரபிலிருந்து நமக்கு வந்து இந்த 3 முழக்கங்கள் கிடைக்கல. நமக்கு அந்த 3 முழக்கங்கள் கிடைச்சது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தான் கிடைச்சது. அதே போலத்தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை உலகின் பல்வேறு நாடுகளினுடைய அரசமைப்பு சட்டத்தை படித்து அதை ஆராய்ந்து அதிலிருந்து தெளிவான அம்சங்களை எடுத்துக்கொண்டு தான் அவர் அரசமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் உருவாக்கினார். அப்புறம் மெக்காலே தான் நவீன கல்வி முறை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர். அந்த நவீன கல்வி முறை வரலனா எல்லோருக்கும் கல்வி என்பதே சாத்தியமாயிருக்காது. இல்ல, இந்தியால ஒரு கல்வி முறை இருந்துச்சு. அதுக்கு பேரு குருகுல கல்வி முறை. அந்த குருகுல கல்வி முறையை அழிச்சு ஒழிச்சிட்டு மெக்காலே கொண்டு வந்து எல்லாருக்கும் படிப்பு விட்டீங்க. அந்த எல்லாரும் ஸ்கூல்ல விட்டீங்க. அந்த குருகுலத்தில் எல்லாரும் போய் படிக்க முடியுமா? முடியாதுல்ல. படிப்பதற்கென்றே ஒரு சாதி இருந்ததுங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து அந்த அனைவருக்குமான கல்வி முறை என்பதை உருவாக்கியது ஒப்பீட்டளவில் முன்னேற்றம். பிரிட்டிஷாருக்கு சேவகர்களை உருவாக்குவதற்குத்தான் மெக்காலே கல்வி முறை கொண்டு வரப்பட்டது என்றாலும் கூட ஏற்கனவே இங்க இருந்த நிலையில் அது ஒருபடி முன்னேற்றம். சரி, எங்க பசங்களுக்கு முதல்ல கதவை திறந்து விட்டதே மெக்காலேங்க. அப்போ நீங்க வந்து மெக்காலேவை மறுக்கிறீங்க. அரசமைப்பு சட்டம், இந்த அரசமைப்பு சட்டம் வைக்கிற மாண்புகளை நீங்க மறுக்கிறீங்க. இந்த பிரெஞ்சு புரட்சி கொண்டு வந்த அந்த 3 முழக்கங்களை நீங்க ஏற்கிறவங்களாம் சந்தேகமா இருக்குது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அரசமைப்பு சட்டத்தை வழிபடுவதாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த பாஜகவை நோக்கி எவ்வளவு எச்சரிக்கையாக இந்த விஜய் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சங்கிகள் ஊடுருவல் இருக்கிறதா என்கிற அந்த ஒரு கேள்விக்குள்ளே அவர் போறாரு. இப்போ நம்ம அடுத்த பெருங்கேள்விக்குள்ள பாஜகவை தனிமைப்படுத்த தாவேகாவை பாதுகாப்பது அவசியம் என கருதுகிறாரா திருமாவளவன்? இது ரொம்ப சிக்கலான கேள்வி, நீங்க சொல்லுங்க. இல்லை, திருமாவளவன்ட்டு வந்து ஒரு தனித்துவமான குணம் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஒரு மாதிரி தமிழ்நாட்டோட அரசியலை பார்த்து விட்டு அவர் தாவேகாவும் இல்லை அதிமுகவே காப்பாற்றணும்னு சொன்னவர். நீங்கள் திமுக அதிமுகங்கிற உரையாடல் இருக்கிற வரைக்கும் தான் வலதுசாரி சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்ய பார்க்கிறது, அதிமுகவை நம்ம காப்பாற்றணும். எனக்கு உண்மையிலேயே விசிகாங்கிற கட்சியை வைத்துக்கொண்டு திமுகவை தான் வந்து பாஜகவை வரவிடாமல் பண்ணுது, அதிமுகவை நம்ம பாதுகாக்கணும், தாவேகாவை பாதுகாக்கணும்னு ஒரு ஜனநாயக குரல், கிட்டத்தட்ட ஒரு போர்க்குரல் எல்லாருக்குமான ஒரு தலைவராக திருமாவளவன் அந்த சீட்டை முன்வைக்கிறார் தான் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. நீங்க வந்து இந்த தாவேகாவை பாதுகாப்பது அவசியம் என கருதுகிறாரா? அந்த கேள்வி இருக்குல்ல, அது வந்து அந்த சொற்களை நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இப்ப தாவேகாவை விமர்சிக்கிறார். தாவேகாவினுடைய வருகை என்பது பாஜகவிற்கு ஒரு இணக்கமான அரசியல் நீரோட்டத்தை தமிழகத்தில் உருவாக்கிவிடக்கூடும். இன்னொன்று சார், தாவேகா வந்து ஒரு அரசியல் கட்சி மட்டும் இல்ல, பெரும்பாலும் இளைஞர்களால் நிரம்பி இருக்கிறனால அடுத்த தலைமுறைக்கான கட்சின்னு பார்க்கிற போது அந்த கட்சி ஒரு வலதுசாரி கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடக்கூடாதுங்கிற பார்வையும் அவருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல செங்கோட்டையன் போய் சேரும் பொழுது அவர் எச்சரிக்கிறார். இப்ப இந்த திருமாவளவனுடைய இந்த பேச்சு எப்பனா, கேள்வி செய்தியாளருடைய கேள்வி அதுதான். செங்கோட்டையன் போய் தாவேகாவில் சேர போறாரேன்னு சொல்றதுக்கு தான் அவர் இந்த பதில சொல்றாரு. என்னன்னா, ஏற்கனவே சங்கிகள் உங்க கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, சங்கிகளினுடைய ஊடுருவல் தொடருது, நீங்க எச்சரிக்கையாக இருங்கள், இல்லைன்னா உங்க கட்சிக்கு அது ஊறு நேர்ந்து விடும் என்று சொல்கிறார். அப்போ செங்கோட்டையன் வந்து தாவேகாவில் போய் சேர்கிறார் என்றால் அவர் யாருடைய பிரதிநிதியாக அங்க போய் சேர்றாரு? தானே தன்னிச்சையாக ஒரு அரசியல் ரீதியாக அந்த முடிவு எடுத்து அவர் போறாரா,
இல்ல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களது நன்மையை கருதி அங்க அவர் போறாரா, அல்லது பாஜகவினுடைய இயக்கி அதனுடைய அடிப்படையில் அவர் போறாரா என்கிற இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன விடை என்பதை அடுத்தடுத்த நாட்களினுடைய நிகழ்ச்சிகள் நமக்கு காட்டும்னு நாம நம்பலாம். இன்னொரு நல்ல விஷயத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.